கண்ணியம்மா. கண்ணை போல மண்ணை காக்கும் பொன்னியம்மா, எங்கள் பொன்னியம்மா. காலமெல்லாம் வாழ வைக்கும் கண்ணியம்மா, எங்கள் கண்ணியம்மா. செய்வதனால் கலைமகளானோம், கலைமணக்க செய்வதனால் கலைமகளானோம். கண்ணை போல மண்ணை காக்கும் பொன்னியம்மா, எங்கள் பொன்னியம்மா. காலமெல்லாம் வாழ வைக்கும் கண்ணியம்மா, எங்கள் கண்ணியம்மா. வணங்காத திமிர் மரத்தை வேறறுப்போமே, வளைந்து தரும் நாணலையே வாழ வைப்போமே. வணங்காத திமிர் மரத்தை வேறறுப்போமே. கனிந்த புலவர் கவிதை போல தெளிந்திருப்போமே, கனிந்த புலவர் கவிதை போல தெளிந்திருப்போமே. காடு கொன்று நாடு காக்க துணிந்திருப்போமே, காடு கொன்று நாடு காக்க துணிந்திருப்போமே. கண்ணை போல மண்ணை காக்கும் பொன்னியம்மா, எங்கள் பொன்னியம்மா. காலமெல்லாம் வாழ வைக்கும் கண்ணியம்மா, எங்கள் கண்ணியம்மா. வேகம் வந்தால் வெள்ளமாக பொங்கி ஓடுவோம், வீம்பு வந்தால் ஊரை எல்லாம் மூழ்கச் செய்குவோம். வேகம் வந்தால் வெள்ளமாக பொங்கி ஓடுவோம், வீம்பு வந்தால் ஊரை எல்லாம் மூழ்கச் செய்குவோம். மோகம் வந்தால் நளினமாக கடலை கூடுவோம், மோகம் வந்தால் நளினமாக கடலை கூடுவோம். முனிவர் நம்மை வணங்குகின்ற பெருமை சூடுவோம், முனிவர் நம்மை வணங்குகின்ற பெருமை சூடுவோம். கண்ணை போல மண்ணை காக்கும் பொன்னியம்மா, எங்கள் பொன்னியம்மா. காலமெல்லாம் வாழ வைக்கும் கண்ணியம்மா, எங்கள் கண்ணியம்மா, பொன்னியம்மா. பவானி, என்ன பொன்னி அதோ பார், அங்கே குள்ளமாக ஒரு குறுமுனிவர் வருகிறாரே, அவரை பார்த்தால் வேடிக்கையாக இல்லை? அவர் யாராக இருக்கலாம்? எனக்கு தெரியாது பொன்னி. ஆனால் யாரா இருந்தாலும் முனிவர்களை பரிகாசம் செய்யாது, பிறகு அவர்கள் கோபத்திற்கு ஆளாக வேண்டி வரும். கோபம் வந்தால் என்னடி செய்து விடுவார்கள்? முனிவர்களுக்கு கோபம் வந்தால் கல்லாய் மண்ணாய் மரமாய் போங்கள் என்று கடுமையான சாபம் கொடுத்து விடுவார்கள். ஐயோ பாவம், ஏண்டி இப்படி பயப்படுகிறாய்? நம்மை எந்த ஞானியர்களும் பகைத்துக் கொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் நாட்டுக்கும் வீட்டுக்கும் காட்டுக்கும் அந்த காட்டிலே வாழும் முனிவர்களுக்கும் நதிகளாய் விளங்கும் நம் தயவு தேவை. அப்படி சொல்லாதே பொன்னி. வேண்டியதை அவர்களே உண்டாக்கிக் கொள்ளும் வல்லமை படைத்தவர்கள் துறவிகள். அவர்களுக்கு நம் தயவு தேவையே இல்லை. விவேகமில்லாமல் பேசாதே. விடிந்தெழுந்தால் நீராடி நிஷ்டை நியமனங்களை செய்து முடிக்க முனிவர்களாக உள்ள ஒவ்வொருவரும் நம் பெயரால் உள்ள நதிகளை நாடி வந்துதானே தீர வேண்டும். இவற்றிற்கெல்லாம் மேலாக உலகை காக்கும் ஈசனே நம்மை போல் ஒரு கங்கை நதியின் தயவை நாடி அந்த மங்கைக்குத்தானே தன் தலைக்கு மேல் இடம் கொடுத்து வைத்திருக்கிறார். சரி சரி பொன்னி, அதோ முனிவரும் வந்து விட்டார். நீ துடுக்குத்தனமாக எதையாவது பேசாதே, சற்று நிதானமாக நடந்து கொள். வணக்கம் சுவாமி. சுவாமி, இந்த பெரிய உலகில் சிறிய முனிவராக வரும் தங்களை யாரென்று தெரியாவிட்டாலும் என் வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறிய வயதாயிருந்தாலும் பெரிய பேச்சுக்களை பேசும் உன் வாழ்வு மனம் போல் மலரட்டும். வாழ்த்து சொல்லுவதிலும் இணையத்தை சேர்த்தே சொல்லும் சுவாமிகள் யாரோ? அடியேனை அகத்தியன் என்பார்கள். ஓஹோ, அகத்தின் இயல் அத்தனையும் கற்ற அகத்திய முனிவரோ? தமிழை தவிர தரணியில் வேறு எதுவுமே தேவையில்லை என்று சொல்லும் தவசீலர் தாங்கள் தானோ? இத்தனை அடக்கத்துடன் பேசும் தாங்கள் யாரம்மா?
தங்களுடன் இருப்பவர்கள் யாரோ? உங்கள் தமிழுக்கும் மேல் இந்த தரணியை காக்கும் புண்ணிய நதிகள் நாங்கள். என் பெயர் பொன்னி, அவள் பவானி, இவள் வைகை, பொருணை, பெண்ணை. ஓஹோ, இந்த பாரெல்லாம் சுற்றி வரும் பஞ்ச நதிகளா நீங்கள்? பஞ்சத்தை போக்க வந்த நதிகள் சுவாமி. இந்த வையத்தை காக்க அல்லும் பகலும் வளைந்து வளைந்து செல்லுபவர்கள் நாங்கள். உங்களுக்கு நேரான பாதையிலேயே போக தெரியாதோ? நேரான பாதையிலே நாங்கள் சென்றால் நீண்ட உலகமே நிர்மூலமாகிவிடும் சுவாமி. பாவம் போகட்டும், உங்களை போன்றவர்கள் வாழட்டும் என்று கருதியே சில இடங்களில் நெளிந்தும் உயர்ந்த மலைகளில் ஓடியும் தாழ்ந்த இடங்களில் தவழ்ந்தும் செல்கிறோம். இது கூடவா எல்லாம் கற்ற முனிக்கு தெரியவில்லை? நன்றாக புரிகிறது. வெள்ளமாக மேட்டிலிருந்து பள்ளத்திலேயே விழுந்து பழகியதால் உங்கள் சொல்லும் கூட அடிக்கடி பள்ளத்திலேயே விழுந்து விடுகிறது. அதிகமாக பேசுகிறீர்கள் நீங்கள். உன்னை போல் ஆணவத்தோடு பேசவில்லை அம்மா. ஆணவத்திற்கும் அடக்கத்திற்கும் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வேண்டாம் பொன்னி, தமிழ் முழுவதும் அறிந்த முனிவரோடு விளையாடாதே, விபரீதமாக முடியும். எங்களோடு புறப்படு. இல்லை இல்லை, ஓடும் நதியா பாடும் தமிழா, இவைகளில் எது சிறந்ததென்று இரண்டில் ஒன்று பார்த்து விட்டு வருகிறேன். பயம் இருந்தால் நீங்கள் புறப்படுங்கள், நாங்கள் வருகிறோம். வணக்கம் சுவாமி. பொன்னி, உன்னோடு சேர்ந்தவர்களில் நல்லவர்களும் அடக்கமானவர்களும் கூட இருக்கிறார்களே, இதை பார்க்கும்போது எனக்கு பெருத்த ஆச்சரியமாக இருக்கிறது. எந்த வகையிலும் எங்களை விட உயர்வில்லாத உங்களை கண்டு இந்த பெண்கள் பயந்து ஓடுவதை பார்த்தால் எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. பொன்னி, என் பொறுமையை சோதித்து விடாதே. உங்கள் ஆத்திரம் என்னை என்ன செய்து விட முடியும்? ஆண்டவன் அருளை கொண்டு என்னால் உன் ஆணவத்தையே அடக்கி விட முடியும். ஐயோ பாவம், நான் எடுத்து வைக்கும் ஒரு அடியை கூட உங்களால் நிறுத்த முடியாது. இனியும் அத்துமீறி பேசினால் நீ உலகத்தில் தலை காட்டவே முடியாது. ஏன் முடியாது? உன் ஓட்டம் நடை அத்தனையும் அடக்கி ஒடுக்கி உன்னை என் கமண்டலத்திற்குள் அடைத்து விடுவேன். ஒடுங்குவது யோகியர் உள்ளம், ஓடுவதுதான் பூம்புனல் வெள்ளம். அப்படி இருக்க நீங்களா என்னை அடக்கி ஒடுக்கி விட முடியும்? நிச்சயமாக அடக்கிவிட முடியும். ஒரு காலம் உங்களால் முடியாது. நீலகண்டன் மேலானை, பொன்னி, உன் ஆணவத்தை அடக்கியே தீருவேன். எங்கே பார்க்கலாம்? ஆண்டவா, பொன்னியின் இருமாப்பை அடக்கி புத்தி புகட்ட எனக்கு புது சக்தியை கொடு. என்னையா நீங்கள் அடக்கப் போகிறீர்கள்? குருமுனியே, பார்த்தாயா பொன்னி, அடக்கமானவர்கள் களத்தில் உயர்ந்து விடுவார்கள், அடக்கமற்றவர்கள் நொடிப்பொழுதில் தாழ்ந்து விடுவார்கள். இதற்கு நீயும் நானுமே எடுத்துக்காட்டு. இதுதான் அந்த இறைவனின் விளையாட்டு. இப்பொழுது என்ன சொல்லுகிறாய்? நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், என்னை நீங்கள் உருவத்தில் சிறியவளாக்கலாம், ஆனால் என் ஓட்டத்தை உங்களால் தடுத்து நிறுத்தவே முடியாது. கடுகு சிரித்தாலும் காரம் குறையவில்லையா? அகத்தியரே, இறைவனின் அருளை பெற்றாலும் என்னை உங்கள் கமண்டலத்திற்குள் அடைக்கவே முடியாது. இப்போது உன்னை கமண்டலத்திற்குள் அடைத்து வைக்கிறேனா இல்லையா பார். முடியாது அகத்தியரே, முடியாது. என் ஓட்டத்தையும் வேகத்தையும் உங்களால் ஒரு காலம் தடுத்து நிறுத்தவே முடியாது. பொன்னி, இப்போது பார் உன் நிலையை. பொன்னி, பூமண்டலத்தில் தவழ்ந்து ஓட வேண்டிய நீ என் கமண்டலத்திற்குள்ளேயே அடங்கிவிட்டாய். உன் அகந்தை நீங்கி அறிவு தெளியும் வரை இதற்குள்ளேயே இரு.